10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear student, good morning to all. Today we discuss about type of joints. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா type of joints. இதில் joints are essential for all type of movement. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற ஜாயிண்ட்னால தான் நம்மளால் மூமெண்ட் ஆக முடியுது. இன்கேஸ் எந்த ஜாயிண்ட்டுமே இல்லைன்னா நம்மளால் மூமெண்ட் ஆக முடியாது. பெர்ஃபார்ம்டு பை த போனி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. த ஜாயிண்ட்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் போன்ஸ். த ஜாயிண்ட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பாடியில் ஜாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஜாயிண்ட்ஸில் வந்து கார்டிலேஜ் போன்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு போன்ஸும் அந்த இடத்துல மூமெண்ட் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக மூமெண்ட் ஆக முடியுது. ஓகேங்களா? சம்டைம் தேர் ஆர் பிளேயிங் எ ப்ரொடக்டிவ் ரோல் இன் த ப்ராசஸ். Force generated by the muscles are used to carry out the movement through joints, which help human functional activity of daily living and ambulation. ஸோ நம்ம நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு வந்து இந்த ஜாயின்ஸ் வந்து யூஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி நம்ம விளையாடணும். ஓகேங்களா? நம்மளோட பாடி ஆக்டிவிட்டீஸ், வி ஆர் கெட்டிங் ஃபுட்டு, ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மூமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற ஜாயின்ஸ்னால தான் அது முடியுது. ஜாயின்ஸ் இல்லைன்னா நம்ம பாடியில் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. ரோபோ மாதிரி நம்ம வந்து நம்மளோட அப்பியரன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம நிறைய ஜாயின்ஸ் நம்ம பாடியில் இருக்கிறதுனால நம்ம ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து எப்படி வேணுமா திரும்ப முடியும், அதே மாதிரி நம்ம ரன்னிங் ஓட முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம பாடியில் நிறைய ஜாயின்ஸு, மோஸ்ட்லி வந்து மூமெண்ட்டுக்கு வந்து ஜாயின்ஸ் இல்லைன்னா முடியாது. அதனால் ஜாயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாடியில். ஓகேங்களா? த ஜாயின்ஸ் ஆக்ட் அஸ் எ ஃபல்க்ரம் ஆஃப் த லிவர். ஓகேங்களா? அந்த ஜாயின்ஸோட வேலை என்னென்னா ஒரு லிவர் மாதிரி அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம அந்த மூமெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைப் ஆஃப் ஜாயின்ஸ் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஜாயின்ஸ் ஜென்ரலி டிவைடட் இன்டூ 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பைப்ரஸ் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்டிலோஜீனியஸ் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படின்னு 3 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் 1 by 1 பார்க்கலாம். இந்த ஜாயின்ஸ் வாட் ஆர் த 3 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்கலாம். பைப்ரஸ் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கார்டிலோஜீனியஸ் ஜாயின்ஸ், தேர்ட் ஒன் வந்து சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படின்னு 3 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 by 1 பார்க்கலாம். பைப்ரஸ் ஜாயின்ஸ். ஓகேங்களா? ஸோ பைப்ரஸ் ஜாயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். தேர் ஆர் immovable fixed joints in which no movement between the bone is possible. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கும், ஆனால் அது வந்து எந்த மூமெண்ட்டுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு ஜாயின்ஸ். ஓகேங்களா? நிறைய இடத்துல வந்து மூமெண்ட் இல்லாத மாதிரி ஃபிக்ஸாகவே ஆன மாதிரி ஒரு ஜாயின்ஸ் இருக்குது, அதை ஃபிக்ஸ்டு ஜாயின்ஸ். in which no movement between the bone is possible. Suture of the flat skull bones and fibrous joints. ஓகேங்களா? சூச்சர் நம்ம பார்க்கலாம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து ஜாயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 2 ஸ்கெலிட்டல் போன்ஸை வந்து அது ஜாயின் பண்ணியிருக்கோம், சூச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் எந்த மூமெண்ட்டுமே பண்ண முடியாது, நல்லா டைட்டாக அந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? பைப்ரஸ் ஜாயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் இருக்கும், ஆனால் அதில் மூமெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பைப்ரஸ் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து சூச்சர் ஆஃப் த ஃப்ளாட் ஸ்கல் போன்ஸ் ஆர் பைப்ரஸ் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து இந்த மண்டை ஓட்டில் இருக்கிற அந்த ஸ்கல், இதை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருத்தரோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு ஜாயின்ட்ஸ் இருக்குது.
ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் டைப் ஆஃப் ஜாயின்ஸில் வந்து பைப்ரஸ் ஜாயின்ஸ் பேக் சைடில் இருக்கும். இந்த ஸ்கல்லில் பாருங்கள், பேக் சைடில் வந்து பைப்ரஸ் ஜாயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா பைவோட் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பைவோட் ஜாயின்ஸ். அடுத்தது பால் அண்டு சாக்கெட் ஜாயின்ஸ். ஸோ ஒரு இடத்துல ஒரு பால் மாதிரி இந்த இடத்துல இருந்து சாக்கெட் மாதிரி அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி ஒரு அமைப்பு இருந்து அதுக்குள்ளே ஒரு பால் மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இதை வந்து பால் அண்டு சாக்கெட் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட ஷோல்டர்லாம் பார்த்துங்க எப்படி வேணுமோ நம்மளால் மூமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த ஷோல்டரில் இருக்கிற கையை வந்து நல்லா நம்ம மூமெண்ட் பண்ண முடியும் எப்படி வேணுமா, ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பால் அண்டு சாக்கெட் ஜாயின்ஸ் இங்கேயும் இருக்குது. நம்மளோட இடுப்பெலும்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே தை ஜாயிண்ட்டாக ஆரம்பிக்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஹிஞ்ச் ஜாயிண்ட், இந்த இடம் வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட்டு. நிறைய பேர்த்துக்கு ஏஜ்டு பீப்புள்ஸுக்கு எல்லாமே பிரச்சனை வந்து இந்த ஹிஞ்ச் ஜாயிண்ட்டில் தான் பிரச்சனையாகுது. ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் அவங்களால ஒரு ஏஜுக்கு மேலே போகும்போது மூமெண்ட் ஆக முடியாது, அது வலி இருக்கும், பயங்கரமான பெயினை க்ரியேட் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஸோ நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா சேடல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கை ஃபிங்கரிங்லாம் நம்ம எப்படி வேணுமோ அதை வந்து நம்ம மூமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய இடத்துல எல்லாமே ஜாயிண்ட் இருக்குது. ஜாயிண்ட் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக வந்து மூமெண்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஜாயிண்ட் இல்லைன்னா நம்மளால் மூமெண்ட்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? ரோபோ மாதிரி தான் நம்ம இருப்போம். நம்ம பாடியில் முக்கியமாக ஜாயின்ட்ஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மூமெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார்டிலோஜினஸ் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த there are slightly movable joints in which the joint surface are separated by a cartilage and a slight movement is only possible. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் போன்ஸ் இருக்கும். கார்டிலேஜ் போன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஏ பேப்பர் லைக் போன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த பர்டிகுலர் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் நிறைய இடத்துல வந்து பர்டிகுலர் ரீஜன்ஸில் வந்து கார்டிலேஜ் போன்ஸ் இருக்கும், பேப்பர் லைக் போன்ஸு. ஸோ இந்த போன்ஸ் இந்த ஜாயின்ட்ஸ் வந்து ஒன்லி அலோவ் ஸ்மால் மூமெண்ட், நமக்கு வந்து கொஞ்சோண்டு மூமெண்ட்டை மட்டும்தான் இது அலோவ் பண்ணும். ஓகேங்களா? the movable joints in which the joint surface are separated by a cartilage and a slight movement is only possible. slight movement மட்டும்தான் இது possible. joints of adjacent vertebrae of the vertebral column. ஸோ வெர்டெப்ரல் காலத்தில் இருக்கிற adjacent vertebrae வந்து இந்த டைப்புக்கு வருது, கார்டிலோஜீனியஸ் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைப் பார்த்தோம், பைப்ரஸ் ஜாயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த பைப்ரஸ் ஜாயின்ஸில் வந்து எந்த மூமெண்ட்டுமே இருக்காது, ஆனால் அது ஒரு ஜாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டிலோஜினஸில் வந்து ஸ்மால் அமௌண்ட் மட்டும்தான் நமக்கு இது மூமெண்ட்டை வந்து கொஞ்சமாக கொடுக்குது. ஓகேங்களா? ஸ்லைட்லி மூமெண்ட் அப்படின்னா கொஞ்சோண்டு தான் இது கொடுக்குது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த சைனோவியல் ஜாயின்ஸ் ஆர் there are freely movable joints. synovial joints வந்து it is very important. நம்ம பாடியில் நல்ல மூமெண்ட் ஆகணும் அப்படின்னா அது சைனோவியல் ஜாயின்ஸ் தான். ஓகேங்களா? நம்ம காலெல்லாம் வந்து எப்படி வேணுமோ நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும், அதே மாதிரி கையை பண்ணலாம், அதே மாதிரி ஃபிங்கரை வந்து நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணலாம். அப்படின்னா இங்கெல்லாம் வந்து சைனோவியல் ஜாயின்ஸ் இருக்குது, எப்படி வேணுமோ நம்ம ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. there are freely movable joints. the articulating bones are separated by a cavity which is filled with the synovial fluid. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டிக்குள்ளே ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட் ஆர் ப்ரெசன்ட் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ இந்த ஜாயின்ஸை வந்து சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஏ மோர் மூமெண்ட். இது என்ன செய்யுதுன்னா இந்த இடத்துல வந்து அதிகமான மூமெண்ட்டை கொடுக்கக்கூடியது. இங்கே கையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதே மாதிரி ஃபிங்கரிங், ஷோல்டர். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஒன் ஆஃப் த சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அதிகமான மூமெண்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம 3 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பைப்ரஸ் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நெக்ஸ்ட் ஒன்று வந்து கார்டிலோஜினஸ் ஜாயின்ஸ், அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பைப்ரஸ் ஜாயின்ஸ் அப்படின்னா ஜாயிண்ட் இருக்கும் ஆனால் மூமெண்ட் நடக்காது. அதை நல்லா பார்த்துங்க. இதை தான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு
அப்படியே ஒரு எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு ஜாயின்ஸு, அந்த இடத்துல எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. அதே மாதிரி கார்டிலோஜினஸ் ஜாயின்ஸ். ஸோ இந்த ஜாயின்ஸ் வந்து கொஞ்சோண்டு மூமெண்ட்டை மட்டும்தான் கொடுக்கும். அதே மாதிரி சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படிங்கிறது அதிகமான மூமெண்ட்டை கொடுக்கறது இந்த சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலி ஜாயின்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ 3 types. One is a fibrous joints, another one is a cartilaginous joints, another one is a synovial joints. 3 மார்க்கில் கேட்கலாம், பார்த்துங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து வாட் ஆர் த டைப் ஆஃப் ஜாயின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு டைப் இருக்குது, அதெல்லாம் பார்த்துடலாம். அதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. பைவோட் ஜாயின்ஸ், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பைவோட் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளெயின் கிளைடிங் ஜாயின்ஸ், பிளெயின் கிளைடிங் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சேடல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பால் அண்டு சாக்கெட் ஜாயின்ஸு, ஹிஞ்ச் ஜாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆங்குலார் ஜாயிண்ட். இந்த மாதிரி நம்ம பாடியில் நிறைய ஜாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம படிக்கும்போது நிறைய மெமரி பண்ணிடணும். ஏன்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம் இதில் இருக்குது, இதெல்லாம் நம்ம மெமரி தான் பண்ணி வச்சிடணும், ஓகேங்களா. ஸோ பைவோட் ஜாயின்ஸ் அப்படின்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். பிட்வீன் த அட்லஸ் அண்டு ஆக்சிஸ். ஸோ பைவோட் ஜாயின் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லஸுக்கும் அண்டு ஆக்சிஸுக்கும் இடையில பைவோட் ஜாயின்ஸ் இருக்கும். அடுத்தது பிளேன் கிளைடிங் ஜாயின்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா பிட்வீன் த கார்பல்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த கார்பல்ஸுக்கு இடையில இந்த ஜாயின்ஸ் இருக்கும். சேடல் ஜாயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த கார்பல் அண்டு மெட்டாகார்பல். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு டேபிளர் காலம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சேடல் ஜாயின்ஸ் எங்கே இருக்கும் பிட்வீன் த கார்பல் அண்டு மெட்டாகார்பல். பால் அண்டு சாக்கெட் ஜாயின்ஸ் பிட்வீன் ஹியூமரஸ் அண்டு பெக்டோரல் கேர்டல். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இந்த பால் அண்டு சாக்கெட் ஜாயின்ஸ் இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட். இதை வந்து நீ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறத வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று ஆங்குலார் ஜாயின்ஸ் பிட்வீன் த ரேடியஸ் அண்டு கார்பல். ரேடியலுக்கும் கார்பலுக்கும் இடையில இருக்கிறத ஆங்குலார் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் டிசார்டர் ஆஃப் த மஸ்குலர் அண்டு ஸ்கெலிட்டல் சிஸ்டம். அந்த டேபிளர் காலத்தை நல்லா பார்த்துங்க. இதில் 1 மார்க் நீட் பேசிஸில் வந்து இதில் கொஸ்டின் கேட்கலாம். பைவோட் ஜாயின்ஸ் எங்கே இருக்கும், பிளேன் ஜாயின்ஸ் எங்கே இருக்கும், சேடல் ஜாயின்ஸ் எங்கே இருக்கும், பால் அண்டு சாக்கெட் ஜாயின்ஸ் எங்கே இருக்கும், ஹிஞ்ச் ஜாயிண்ட் எங்கே இருக்கும், அதே மாதிரி ஆங்குலார் ஜாயின்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிசார்டர் ஆஃப் மஸ்குலர் அண்டு ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ நம்மளோட மசில்ஸில் வந்து டிசார்டர் நடந்ததுனாலும் சரி, ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் டிசார்டர் நடந்ததுனாலும் சரி, நம்மளோட பாடி வந்து கோஆர்டினேட் ஆகாது, ஓகேங்களா. நம்ம நடந்து போகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்கெலிட்டல் சிஸ்டமும் மசில் சிஸ்டமும் கோஆர்டினேட் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இதில் எந்த பிரச்சனைனாலும் நம்ம வந்து நார்மலாக இருக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிசார்டர் ஆஃப் த மசில் சிஸ்டம், மைஸ்தீனியா கிரேவிஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மைஸ்தீனியா கிரேவிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து வரலாம் மசில்ஸில் டிசார்டர் நடக்கிறதுனால. அண்ட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அஃபெக்டிங் த ஆக்ஷன் ஆஃப் அசிடைல் கோலைன் அட் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் லீடிங் டு ஃபேட்டிக். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஒரு மசில்ஸ் இருக்குது, அதே மாதிரி நர்வு வந்து நம்மளோட ஸ்பைனல் கார்டிலேருந்து போகிற நர்வு வந்து, ஓகேங்களா, கடைசியாக போய் அந்த மசில்ஸோட சேர்ற இடத்த வந்து நம்ம நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிட்வீன் அந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் வந்து அசிடைல் கோலைன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த அசிடைல் கோலைனை வந்து இது என்ன பண்ணுது, டிஸ்ட்ராய்டு பண்ணுறதுனால மசில்ஸுக்கும் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத மாதிரி போயிடும், ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு பொருளை தூக்கணும்னு நினைக்கும் போது அது கோஆர்டினேட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை இது கிரியேட் பண்ணும். அசிடைல் கோலைன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். இது வெரி இம்பார்ட்டன்ட், லீடிங் டு ஃபேட்டிக், வீக்கனிங் அண்டு பேரலைசிஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். சில பேர்த்துக்கு கை கால் இழுத்துக்கிற மாதிரி பேரலைசிஸ், பக்கவாதம் வர்றது. ஸோ இதுக்கு எல்லாமே என்ன காரணம்னா மைஸ்தீனியா கிரேவிஸ். அசிடைல் கோலைன் receptor of the sarcolemma are blocked by antibodies leading to weakness of muscles. When the disease progresses, it can make chewing, swallowing, talking and even breathing difficult.
ஸோ இந்த ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நல்லா வாயில் போட்டு மெண்டு சாப்பிட முடியாது, அதே மாதிரி மெண்டதை முழுங்க முடியாது, ஓகேங்களா, அதே மாதிரி நல்லா பேச முடியாது, நல்லா ப்ரீத் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே மைஸ்தீனியா கிரேவிஸில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இதோட சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐப்ரோ வந்து இந்த சிம்டம் இருக்கிறவங்களுக்கு அது லாஸ் ஆகிடும். அந்த அங்கே இருக்கிற ஹேர் எல்லாமே லாஸ் ஆகிடும். ஓகேங்களா, இந்த சிம்டத்தில் வந்து அது ரொம்ப முக்கியமானது. அது உங்களுக்கு புக்கில் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கங்க. மைஸ்தீனியா கிரேவிஸ் அப்படிங்கிறது வந்து மசில்ஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த டிசார்டர். ஓகேங்களா, இது வந்ததுன்னா என்னென்ன நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வாயில் போட்டு எதையும் மெல்ல முடியாது, அதே மாதிரி ஸ்வாலோவிங் முழுங்க முடியாது, பேச முடியாது, அதே மாதிரி நல்லா சுவாசம் பண்ண முடியாது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கும். டெட்டானி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டெட்டானி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்கள், டெட்டானி ரேபிட் மசில் ஸ்பாசம் occur in the muscles due to the deficiency of parathyroid hormone resulting in reducing calcium level in the body. ஸோ இதில் வந்து மசில்ஸில் ரேபிட் மசில் ஸ்பாசம். ஸோ அங்கே டெட்டானி அப்படிங்கிறது தசை இறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, மசில்ஸில் வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணோம். என்ன காரணம் அப்படின்னா, கால்சியம் வந்து நமக்கு நிறைய வேணும். அந்த கால்சியத்தோட அளவு குறையும் போது பேராதைராய்டு ஹார்மோன் ரிசல்ட்டிங் இன் ரெடியூஸ்டு கால்சியம் லெவல். பேராதைராய்டு ஹார்மோன்ஸில் பிரச்சனை வந்ததுன்னா நமக்கு கால்சியத்தோட லெவலை குறைக்கும் போது நமக்கு டெட்டானி அப்படிங்கிற ஒரு நோய் வரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மசில் ஃபேட்டிக். ஓகேங்களா, தசை சோர்வு அப்படின்னு சொல்கிறோம். மசில் ஃபேட்டிக் இஸ் த இன்னபிலிட்டி ஆஃப் மஸ்குலர் டு கான்ட்ராக்ட் ஆஃப்டர் ரிப்பீட்டட் மசில் கான்ட்ராக்ஷன். மசில் ஃபேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு வந்து ஒரு வேலையை திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் சோர்ந்து போன மாதிரி ஆகிரும். மறுபடியும் அது ஒரு தாட்டி பிடிச்சிருச்சு, ஒரு தாட்டி அதோட கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இந்த இடத்துல கரெக்டாக நடக்காது. திஸ் இஸ் டியூ டு லேக் ஆஃப் ஏடிபி அண்டு அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் பை அனரோபிக் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ். ஓகேங்களா, நமக்கு ஏடிபி வேணும். அதான் நம்ம ஒரு வேலையை செய்யும்போது டயர்டாகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் தீர்ந்து போகும்போது நம்ம வந்து டயர்டாகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு நல்லா மறுபடியும் வேலை செய்யும்போது நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதில் வந்து மசில் ஃபேட்டிக் தசை சோர்வு இருக்கும். அதே மாதிரி அட்ரோபினா அந்த இடத்துல ஃபுல்லாக தீர்ந்துடுறது. த டிக்ளைன் ஆஃப் cessation of muscular activity result in the condition called atrophy, which result in the reduction in the size of the muscles and make the muscle tube become weak. ஸோ அட்ரோபி அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து அந்த இடத்துல வீக் ஆகிரும், நல்லா டெவலப் ஆகாது. ஓகேங்களா, மசில்ஸ் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நல்ல ரிஜுவனேஷனாக நல்லா நம்மளால் இருக்க முடியும். மசில்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நல்லா டெவலப் ஆகாத மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். விச் அக்கர் வித் லேக் ஆஃப் யூசேஜ் ஆஃப் குரோனிக் பேஷண்ட். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்ரோபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸோட சைஸ் நல்லா பெருசாகல அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேலையை நம்மளால் கரெக்டாக செய்ய முடியாது. இது அட்ரோபி அப்படின்னா அந்த இடத்துல இல்லாமல் போகிற ஒரு கண்டிஷனுக்கு அது வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதில் மைஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், டெட்டானினா என்னென்னு பார்த்தோம், மசில் ஃபேட்டிக்னா என்னென்னு பார்த்தோம், அட்ரோபி அப்படின்னு பார்த்தோம், மசில் புல். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா மசில் புல் இஸ் ஆக்சுவலி எ மசில் டியர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மசில்ஸ் இருக்குது, அந்த இடத்துல வந்து இருக்கிற தசை நான்களில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா மசில் புல் அப்படின்னு சொல்கிறோம். த ட்ரமாட்டிக் புல்லிங் ஆஃப் த ஃபைபர் ப்ரொடியூஸ் எ டியர் நவுன் அஸ் ஸ்ப்ரைன். This can occur due to the sudden stretching of muscles beyond the point of elasticity. ஸோ இது வந்து தசை பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நிறைய பேர் தசை பிடிப்பில் அவதிப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு வெயிட்டை திடீர்னு தூக்கும்போது அந்த கான்ட்ராக்ஷன் மசில்ஸில் வந்து கான்ட்ராக்ஷன் அதிகமாக நடந்துருச்சு, மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது வரல அப்படின்னா மசில் புல் அப்படின்னு சொல்கிறோம். பேக் பெயின் இஸ் ஏ காமன் ப்ராப்ளம் காஸ்டு பை த மசில் புல் டியூ டு இம்ப்ராப்பர் போஸ்டர் வித் ஸ்டாட்டிக் சிட்டிங் ஃபார் லாங் ஹவர்ஸ். இப்போ நம்ம இடத்துல உட்காந்துருக்குறோம் அப்படின்னா கரெக்டான பொசிஷனில் உட்காராமல் கொஞ்சம் நம்ம பொசிஷன் கரெக்டாக இல்லாத மாதிரியே ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா நமக்கு முதுகில் பிடிச்சிரும்.
ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது சரியாகிடும். இதை நம்ம வந்து மசில் புல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் டிஸார்டர் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ரெண்டு பிரச்சனை தான். ஒன்று வந்து ஆர்த்ரிட்டிஸ் மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் வர்றது. ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னா அதில் 3 டைப் ஆஃப் ஆர்த்ரிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து கவுட் அப்படின்னு 3 சொல்கிறோம். ஸோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னா மூட்டு வலி எல்லாத்துக்குமே தெரியும். ஏஜ்டு பீப்புள்ஸ் மோஸ்ட்லி அஃபெக்டட் பை ஆர்த்ரிட்டிஸ். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை தான் வருது. So arthritis is an inflammatory degenerative disease that damage the joints. ஓகேங்களா. ஆர்த்ரிட்டிஸில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஜாயின்ஸில் இருக்கிற ஒரு சில பார்ட்டை வந்து டேமேஜ் பண்ண வச்சிருது. இதை நம்ம ஆர்த்ரிட்டிஸ்னு சொல்கிறோம். தெர் ஆர் செவரல் டைப் ஆஃப் ஆர்த்ரிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. அதில் ஒன்று வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ், நெக்ஸ்ட் ஒன் ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், அடுத்து நெக்ஸ்ட் ஒன் கவுட் ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். த போன்ஸ் எண்ட் ஆஃப் த நீ அண்ட் அதர் ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ஸ் வியர் அவே அஸ் எ பர்சன் ஏஜ். த ஜாயின்ஸ் ஆஃப் நீ ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படிங்கிறது ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நீல வந்து பிரச்சனை வருது, வலிக்குது. ஹிப், ஃபிங்கர் அண்டு வெர்டபிரல் காலம் இதில் எல்லாமே வலி இருந்தது அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், த சைனோவியல் மெம்பரேன் become inflamed and there is an accumulation of fluid in the joints. The joints swell and become extremely painful. ஓகேங்களா. இது வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ஸில் வந்து அப்படியே ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒன்று சேர்ந்துடும். அந்த ஃப்ளூயிட் அதிகமாக சேர்றதுனால அவங்களுக்கு பயங்கரமான பெயின் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து கவுட். Inflammation of joining due to the accumulation of uric acid crystal or inability to excrete it. ஸோ நம்ம பாடியில் யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் வந்து நம்மளோட ஜாயின்ஸில் போய் அக்குமுலேஷன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம கவுட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கெட்ஸ் டெபாசிட்டட் இன் சைனோவியல் ஜாயின்ஸ். இது என்ன செய்யும் அப்படின்னா சைனோவியல் ஜாயின்ஸில் போய் டெபாசிட்டட் ஆகிரும். யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் வந்து அங்கே டெபாசிட் கிறிஸ்டல் ஃபார்மில் அதில் போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா இதை வந்து நம்ம கவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது 3ல் ரொம்ப முக்கியமானது வந்து கவுட். ஓகேங்களா. இது ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துங்க. நமக்கு வந்து டிஸார்டர் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் வந்து 3 டிஸார்டர் ஆர்த்ரிட்டிஸ் இருக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு 2 ப்ராப்ளம் இருக்குது. ஆர்த்ரிட்டிஸில் 3 டைப் இருக்குது. ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், கவுட். ஓகேங்களா. 3 டைப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்னால் என்ன? It occurs due to the deficiency of vitamin D and hormonal imbalance. ஓகேங்களா. ஸோ இது எதனால் வருது அப்படின்னா நமக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இது வருது. இப்போல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, சன்ஷைன் மேலே படுறதே இல்லை. அப்போ விட்டமின் டி டிஃபிஷியன்சி வருது. அப்போ போன்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகாத மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். த போன்ஸ் பிகம் சாஃப்ட் அண்டு ஃப்ராகிள். இட் காஸ் rickets in children and osteomalacia in adult female. It can be minimized with adequate calcium intake, vitamin D intake and regular physical activities. ஓகேங்களா. நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் நல்லா ரெகுலராக இருக்கணும். அதே மாதிரி கால்சியம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி நமக்கு நல்லா கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு இந்த நோய் வராது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்னென்னா போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸார்டர் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் 2 வரும். ஒன்று வந்து ஆர்த்ரிட்டிஸ், அனதர் ஒன் இஸ் ஏ ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பெனிஃபிட் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ். ஸோ நம்ம எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் கரெக்டாக எக்ஸசைஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது. இப்போது ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே அவங்களுக்கு ப்ராக்டிஸே கொடுப்பாங்க. என்ன காரணம்னா எக்ஸசைஸ் ப்ராப்பராக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே வராது. என்ன காரணம்னா நம்ம மசில்ஸு, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸை கொடுத்துட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ட்ரைனிங்கே ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் நமக்கு எக்ஸசைஸ்னால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டுரன்ஸ் ஆஃப் ஏரோபிக் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் த ப்ரீத்திங் அண்ட் ஹார்ட் ரேட்.
நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா வந்து ப்ரீத் பண்ணுவோம். நல்லா ப்ரீத் பண்ணுறதுனால ஹார்ட்டோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இருக்கும். they keep the circulatory system healthy and improve ஓவரால் ஃபிட்னஸ். நம்ம பாடி ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு எக்ஸசைஸ், நம்ம எந்த எக்ஸசைஸுமே செய்யாட்டி கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு 40 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் வாக்காக ஒரு 40 மினிட்ஸ் பண்ணணும் அப்படின்னாவே அதுவே நம்ம பாடிக்கு தேவையான எல்லா எனர்ஜி எல்லாமே நமக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் லெவல், அதே மாதிரி ப்ரீத்திங் எல்லாமே கொடுத்துரும். அதுவும் என்னால் முடியல அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் அதே மாதிரி எல்லாமே நம்ம பாடிக்கு நல்லா எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். நல்லா மேக் த மசில் ஸ்ட்ராங்கர், த ஹெல்ப் டு ஸ்டே இண்டிபெண்ட் அண்ட் கேரி அவுட் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் கிளம்பிங், ஸ்டேர்ஸ் அண்டு கேரிங் பேக்ஸ். ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா பேக்கை தூக்க முடியாத மாதிரி ரொம்ப சிரமப்படும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான். இந்த ஸ்ட்ரென்த்து ஃபுட்டை எடுத்துக்கிறோம், அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பாடி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அதே மாதிரி பேலன்ஸ் எக்ஸசைஸ் help to prevent fall, which is a common problem in older adult. Many strengthening exercise also improve balance. ஓகேங்களா. நல்ல எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக வரதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் எக்ஸசைஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு டெய்லி ஒரு 40 மினிட்ஸ்னாச்சும் வாக் பண்ணணும். அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. எக்ஸசைஸ் ஹெல்ப் டு ஸ்ட்ரென்த் பாடி மசில்ஸ் for more freedom of joints movements. Regular exercise can produce the following beneficial physiological changes. ஓகேங்களா. நம்ம கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ மசில் புல் இந்த மாதிரி நமக்கு தசை பிடிப்பு இதெல்லாம் வராத மாதிரி இருக்கும். நம்மளோட பாடி ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லா அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ த மசில் யூஸ்ட் இன் எக்ஸசைஸ் க்ரோ லார்ஜர் அண்டு ஸ்ட்ராங்கர். நல்லா நம்ம மசில்ஸை வந்து எக்ஸசைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா லார்ஜராக ஸ்ட்ராங்கராக ஆகும். த ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் கோஸ் டவுன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஹார்ட்டு கொடுக்குற அந்த ரெஸ்டிங் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி மோர் என்சைம் ஆர் சிந்தசைஸ்டு இன் த மசில் ஃபைபர். நிறைய என்சைம் வந்து மசில் ஃபைபரில் சிந்தசிஸ் ஆகுது, அது கரெக்டாக இருக்கும். லெக்மெண்ட்ஸ் அண்டு டெண்டான்ஸ் பிகம் ஸ்ட்ராங்கர் ஆகும். ஜாயின்ட்ஸ் பிகம் மோர் ஃப்ளெக்சிபிள் ஆகும். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக் நமக்கு வராது. ஓகேங்களா. இன்ஃப்ளூயன்ஸ் ஹார்மோனல் ஆக்டிவிட்டீஸ் நல்லாயிருக்கும். இம்ப்ரூவ் கான்ஜெனிட்டல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. கான்ஜெனிட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி ப்ரிவென்ட்ஸ் ஒபிசிட்டி, பாடி ரொம்ப குண்டாகிறத வந்து நம்ம தடுக்கலாம். ப்ரொமோட் கான்ஃபிடென்ஸ், எஸ்டீம். ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வரும். ஓகேங்களா. அது அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட்ஸ் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அண்டு அனெக்சிட்டி. எதை பற்றியாவது ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா, மன அழுத்தம், டிப்ரெஷன், அதே மாதிரி அனெக்சிட்டி, இதெல்லாம் எதை பற்றியாவது ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த லெசனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 கொஸ்டின் இப்போ இந்த கிளாஸில் பார்த்துருக்குறோம். டைப் ஆஃப் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்குறோம். டிஸார்டர் ஆஃப் மஸ்குலர் அண்டு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ். என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதில் ரொம்ப முக்கியமானது பெனிஃபிட்ஸ் ஆஃப் மஸ்குலர் எக்ஸசைஸ்.